ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது ஊழியர்களுக்கான ஒரு செய்தி. ஊழியர்களுக்காக ஏராளமான செய்திகளை இந்த ஊடகத்தில் பேசியிருக்கிறேன், தொலைக்காட்சியிலும் பேசியிருக்கிறேன். ஒரு தேவனுடைய மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கு பலர் தங்களை பல நிலைகளில் அழைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள், ரெவரண்ட், டாக்டர், பிஷப். ஆனால் அழைக்கப்பட வேண்டிய ஒன்றே ஒன்று, தேவனுடைய மனிதன். இதைத்தான் அடிக்கடி திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீயோ தேவனுடைய மனுஷனே. அந்த சூனேமியால் சொன்னாள், இவர் தேவனுடைய மனுஷன். அந்த எலிசாவுடைய வேலைக்காரர் சொன்னார்கள், தேவனுடைய மனுஷன். இன்றைக்கு அன்பானவர்களே, நீங்களும் உங்களுக்கு எனக்கும் பல பேர் இருக்கலாம், ரெவரண்ட், டாக்டர், பிஷப், பாஸ்டர். ஆனால் தேவன் நம்மை அழைக்கிற அந்த வார்த்தை தேவனுடைய மனுஷனே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கல்லறையிலும் என் கல்லறையிலும் எழுதப்பட வேண்டும் தேவனுடைய மனிதன். தேவனுடைய மனிதன் சொல்லப்படுவது எவ்வளவு பெரிய மேலான ஒரு வாழ்க்கை. இதை ஆண்டவர் பலருக்கு சொல்லியிருக்கிறார். தேவனுடைய மனிதன், ஒரு தேவனுடைய மனிதன் எப்படிப்பட்டவன் இருக்க வேண்டும் என்பதை பல கதாபாத்திரங்களை நாம் பார்க்கலாம். ஆனா இன்றைக்கு தாவீதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரே சொல்லுகிறார், என் இதயத்துக்கு ஏற்றவன். அப்படியானால் தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் இருப்பது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். தாவீதை பற்றி எதிர்மறையான காரியங்களை சொல்லலாம். விபச்சாரம் செய்தார், கொலை செய்தார், வேஷம் மாறினார், எல்லாம் சொல்லலாம். ஆனா இத்தனைக்கு மத்தியில குறைவுகளை பார்க்காத ஒரு தெய்வம். அவர் சொல்லுகிறார், உலகம் இன்றைக்கும் குறைவுகளையே பார்க்கிறது, தேவன் நிறைவே பார்க்கிறார். நம்மோடு இருக்கிற மக்கள் நம்முடைய குறைவுகளையே சொல்லி சொல்லி நம்ம நோக்கடிப்பார்கள். அதைத்தான் பாடுகிறோம், கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் பல வெறுப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். இதான் உலகம். இந்த உலகத்துல ஒரு சிறிய காரியம் அவளுக்கு கிடைச்சா போதும், அதை பெரிதாக்கி அதை பூகாரப்படுத்தி அதை உலகமெல்லாம் சொல்லி எல்லாருக்கும் அதை பிரசித்தப்படுத்தி, அதாவது வார்த்தை பிரசித்தப்படுத்த இன்றைக்கு இந்த தவறான காரியங்களை பிரசித்தப்படுத்துவதாக ஏராளம். இந்த யூடியூப்ல கூட பாருங்க, வசனத்தை கேட்கிற மக்கள் மிக குறைவு. அடுத்ததை பற்றி கொலை சொல்லும் போது ஆயிரக்கணக்கான வியூவர்ஸ் வராங்க. அதுல அவங்களுக்கு என்ன நன்மை என்று தெரியல. அன்பாவே அடுத்தவளை குறித்து பேசுகிறதே உலகம் ஒரு நாள் உங்களை குறித்து பேசும். எனவே அடுத்தவளை குறித்து பேசுகிற செய்தி அதிகமாக கேட்காதிருங்கள், உங்களை குறித்து நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு அவங்களுக்கு அதனாலதான் அந்த வியூவர்ஸ்க்காகவே அதிகம் அடுத்தவர்களை குறித்து பேசுவது, அவரை பற்றி இவரை பற்றி, அவர் அங்கு போனார் இங்கு போனார். வேண்டாம். தேவன் குறைகளை பார்ப்பதல்ல, நம்ம நிறைவுகளையே பார்க்கிறார். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், என் இதயத்துக்கு ஏற்றவன். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். அடுத்த வார்த்தை, தாவீதை என் இதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். அன்பானவர்களே, தேவனுடைய பார்வை என்றைக்குமே தப்பாது, அது தவறாது. நாம தான் நல்லவங்களை கெட்டவங்க நினைக்கிறோம், கெட்டவங்க நல்லவங்களா நினைக்கிறோம். நல்லவங்களா இருக்கிறாங்க, ஆனா காலப்போக்கே கெட்டவங்களாயிடுறாங்க. அதுக்கு அவங்க பல காரணங்களை சொல்றாங்க, உலகம், காரியங்கள், உறவுகள், ஏதோ பல காரியங்கள் சொல்லுகிறார்கள். ஆனா தேவன் அவருடைய பார்வை தொலைநோக்கு பார்வை மட்டுமல்ல, நேர்நோக்கும் பார்வை. நம்முடைய பார்வைகள் பல நேரங்களில் தோற்று போகிறது. என்னுடைய ஊழியத்துல ஏராளமான மக்கள், ஒரு 60க்கு 70க்கு மேற்பட்ட மக்கள் என்னோடு பணியாற்றுகிறார்கள். அதாவது என்னுடைய சில நேரங்களே அந்த என்னுடைய பார்வை சரியில்லை என்றால் காலப்போக்கில் திறந்து கொண்டேன். என்னுடைய சாய்ஸ் கூட சரியில்லை. அவருடைய வாழ்க்கை, அவருடைய காரியங்கள், அவருடைய பேச்சு, செயல், நடை, அவருடைய உடைகள், எதிர்வரை ஆற்றுவது ஜெபித்துத்தான் செய்கிறோம். ஆனால் இந்த பார்வை சரியில்லாதனாலதான் வாழ்க்கையில பிரச்சனை. அந்த தெரிந்து கொள்ளுதல் சரியில்லை. தேவன் சொல்லுகிறார், நான் அவனை என் இதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். அன்பு தேவ பிள்ளைகளை, வாழ்க்கையில நம்முடைய லக்கு, நம்முடைய நோக்கம், லட்சியம் தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவனாய். என்னுடைய செய்தியை எல்லாம் சொல்லியிருப்பேன். இங்கே பிரபலமா இருக்கிறது முக்கியம் அல்ல, அங்கே பிரபலமா இருக்க வேண்டும். இங்கே அறியப்படுவது முக்கியம் அல்ல, அங்கே அறியப்பட வேண்டும். அன்பானவர்களே, அதுதான் வாழ்க்கையின் ஆசை. இதுவே என்னுடைய ஆசை.
இதுவே என்னுடைய நோக்கம், என்னுடைய லட்சியம். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தேவனுடைய இருதயத்துக்கு, மனிதனுடைய இருதயத்துக்கு ஏற்றோடு செய்ய வேண்டும். நிறைய காரியம் செய்யணும். அவனை திருப்திப்படுத்த ரொம்ப கடினம். இந்த உலகத்துல யாரையுமே திருப்திப்படுத்தி வாழவே முடியாது. கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ திருப்திப்படுத்த இந்த மக்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள். இது பண்டிகை நாட்கள். நீ எவ்வளவு கொடுத்தாலும் ஜனங்களை திருப்தி இல்லை. திருப்தி அடையாத இந்த உலகத்துல தேவன் சொல்லுகிறார், அவரை திருப்திப்படுத்தும் போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் அவனை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அவன் எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் செய்வான். எவ்வளவு பெரிய நம்பிக்கையின் வார்த்தை. என்னை நம்புகிறாரே, அவரு என்னுடைய இதயத்தை அறிந்திருக்கிறாரே. எனக்கு செய்தி என்னவென்றால், தாவீதின் இருதயம், அதை பற்றி தான் பேச போகிறேன். என் இருதயத்துக்கு ஏற்றவனாய், அப்படியானால் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்க வேண்டுமானால் என் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? அநேகர் அவனுடைய மறுபக்கத்தை பேசுவார்கள், எல்லாரும் பேசுறாங்க. ஆனால் தேவன் மறுபக்கத்தை அல்ல, அவனை இன்னொரு பக்கத்தை பேசுகிறார். இதைத்தான் அவர் மரித்து பல ஆண்டுகள் ஆகுது. ஆனாலும் புதிய ஏற்பாட்டிலே அப்போ சொல்லப்படுகிற அவர் சொல்லுகிறார், அவர் அவனை தள்ளி, சவுலை தள்ளி. யோசித்து பாருங்கள், ஒருவரை தள்ளுவது என்பது கடினமான ஒன்று. எதிர்வினையாற்றுவார்கள், குழப்பங்களை விளைவிப்பார்கள், நம்மை பின்தொடருவார்கள். காலம் முழுவதும் அந்த அவளுக்குள்ள அந்த பொறாமை ஆவி இருக்கும். பட் God doesn't matter anything. அவர் அவனை தள்ளி, அடுத்த வார்த்தை, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினேன். அவன் தேவனுடைய சாய்ஸ், இதனுடைய அப்பாயின்மெண்ட். இன்றைக்கு அநேகர் ஏற்க என்னவென்றால், இன்னைக்கு தங்களை தாங்களே ராஜாவாக்கி கொள்கிற மக்கள் ஏராளம். போஸ்டர்ல, போட்டோல, இந்த உடை அலங்காரம், தங்களை தாங்கள் ராஜாவாக்கி, ஒரு தொப்பி, ஒரு கோல், ஒரு சிலுவை, உங்களையே ராஜாவாக்க வேண்டாம். அவர் உங்களை ராஜாவாக்க விரும்புகிறார். அந்த ராஜாவாக்க விரும்புவதற்கு உங்களுடைய வாழ்க்கை சரியா இருக்கட்டும். என்னுடைய வார்த்தை, அன்பானவர்களே, சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், பி எ காட்ஸ் மேன். ஒரு தேவனுடைய மனிதனாயிரு. அது தேவன் சொல்ல வேண்டும். நான் பலரை பார்க்கிறேன், ஊழியக்காரர்கள் தான். அவர் தேவனுடைய மனிதனாய் என்பது பெரிய கேள்விக்குறி. குற்றப்படுத்த விரும்பவில்லை. அவருடைய காரியங்கள், செய்கைகள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய தொடர்புகள் எல்லாமே தேவனுடைய இதயத்துக்கு அப்பாற்பட்டிருக்கிறது. வார்த்தை இருக்கிறது, எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் செய்வான். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க செய்கிற எல்லாம் அவருக்கு சித்தமானதுதானா? வாட் எவர் யூ டு இட். நீ எந்த ஊழியம் பண்ணுங்க, தொலைக்காட்சி ஊழியம் பண்ணுங்க, சபை ஊழியம் பண்ணுங்க, இலக்கிய ஊழியம் பண்ணுங்க, எந்த ஊழியமா பண்ணுங்க, அது தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றவனா இருக்கிறதா? நான் ஒரு நாளும் கேட்பேன், ஆண்டவரே, இது உங்க சித்தம் தானா? இந்த ஊழியம் செய்கிற சித்தம் தானா? இந்த இடத்துக்கு போகிற சித்தம் தானா? அழைப்புகள் ஏராளம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அழைப்புகளுக்கு பஞ்சம் இல்லை. ஏதோ நான் அவளை பார்த்து கேட்கிற கேள்வி, தமிழகத்துல ஆயிரக்கணக்கான ஊழியர் இருக்கும்போது ஏன் என்னை அழைக்கிறீங்க? ஏதோ ஒரு நோக்கம் இருக்கலாம் உங்களுக்கு, அது எனக்கு தெரியாது. நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். இதுதான் வாழ்க்கையின். இது மட்டும் சொல்லிட்டீங்கன்னா, you are successful man of God. You are the successful man of God. நீங்க வெற்றி பெற்றவர்கள். பிரபலமா இருக்கிறாங்களா இன்னைக்கு? யார் வேணா எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பிரபலத்துக்கு மேலாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். many செலிபிரிட்டிஸ், அறிந்தவர்கள் தேவனுக்கு சித்தமான செய்தார்களா என்பது கேள்வி. அவர் சித்தமானதை செய்தார்கள். சிம்சோன் வாழ்க்கையில he has done many things. அதெல்லாம் தேவனுக்கு சித்தமானதா என்று தெரியவில்லை. சிங்கத்தை கொண்டது, கரடி, நரிகளை பிடித்தது. he shows his intellectual power. அவருடைய திறமைகளை, தாளந்துகளை. இன்றைக்கு அதிகமா திறமைகளின் தாளந்துகளை தான் மக்கள் வெளிப்படுத்துகிறார்கள். தேவ கிருபை வெளிப்படுத்துவதில்லை. அது திறமைகளை தாளம் வெளிப்படுத்தி கொண்டு வந்தா ஒரு நாள் ஒரு வீழ்ச்சி வந்துடும். He shows only his potential. கிருபைகளை வெளிப்படுத்துங்க. தேவ கிருபை உங்கள் வார்த்தையில் வெளிப்பட வேண்டும்.
தேவ கிருபை உங்கள் செயலில் வெளிப்பட வேண்டும். தேவ கிருபை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். People should see that. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், men and women, they have to see the grace of God through you. உங்களுக்குள்ள தேவ கிருபை இருக்கிறது என்பதை உலகம் பார்க்கணும், உங்களில் பார்க்கணும், உங்கள் மூலமா பார்க்கணும். நான் பலரை பார்த்திருக்கிறேன், தேவ கிருபைக்கு சொந்தமானவர்கள் அநேகரை பார்த்திருக்கிறேன். ஏழ்மை இருக்குது, வறுமை இருக்குது, பட் they are the full of God's grace. தேவ கிருபை அவங்கள்ட்ட இருக்குது. அவங்க பேசும்போது, அவங்களோட பழகும் போது, you can feel grace of God. You can see the grace of God. இந்த கிருபைகளை உணரலாம், அந்த கிருபைகளை நீங்கள் பார்க்கலாம். பலரோடு நான் பழகி பாருங்க, I can see the grace. அவரிடத்துல அந்த தேவ கிருபை இருக்கிறத நான் பார்க்கிறேன். படிக்காத எத்தனையோ ஊழியர்களோடு எனக்கு பழக்கம் உண்டு, கிராமத்து ஊழியரோடு எனக்கு பழக்கம் உண்டு. I have seen the grace of God. நகரத்தில் வாழ்கிறார்கள், வசதி வாழ்ப்பு எல்லாம் இருக்குது, ஆனா அவருடைய அதாவது திறமை இருக்குது. நிறைய பேரை பார்த்திருக்கேன், எங்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க, எக்ஸலன்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பர்ட் பீப்புள், சகல கலா வல்லவர்கள், ஆனா கிருபை இல்லை. அவங்க சொல்லிக்கிறாங்க கிருபை இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா கிருபை இன்னைக்கு அது நிரூபிக்காது, காலப்போக்கில தான் நிரூபிக்கும். என் காலங்கள் சொல்லும், என் வாழ்க்கை சொல்லும், என் முடிவு சொல்லும், என்னை சுற்றி இருக்கிற மக்கள் சொல்லுவார்கள். எனவே நாட்டு மரியாதை பார்த்து கிருபை பெற்றவளே வாழ்க. உங்களுக்குள்ள எல்லாம் இருக்கலாம், அறிவு, திறமை, திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு எல்லாம் இருக்கலாம். ஆனால் தேவ கிருபைக்கு இங்க சொந்தக்காரராய் மாறவில்லை என்றால் அர்த்தமே இல்லை. அது எனக்கும் பொருந்தும். ஐ கேன் ஸ்பீக், நான் பேசலாம், இல்ல சிறப்பா செய்யலாம், சிறப்பாக. ஜனங்கள் என்னுடைய வார்த்தையில கிருபையை, தேவ கிருபையை காணாவிட்டால் என் வாழ்க்கை அர்த்தமற்றது, வீணானது. எனவே ஜெபியுங்கள், ஆண்டவரே என்னை பார்க்கிறவர்கள் தேவ கிருபை என்னிலே பார்க்கட்டும், என் மூலமாய் பார்க்கட்டும். அதற்கு உதாரணம் நம்முடைய தேசத்துல வாழ்ந்த தேவ மனிதர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள். அவருடைய வார்த்தையில ஒரு கிருபை, அவருடைய பேச்சில ஒரு கிருபை, அவருடைய முகத்தை பார்க்கும் போதே ஒரு கிருபை, மரித்தும் பேசுகிற தேவ மனிதர். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, அவர் சொல்லுகிற வார்த்தை, அவன் எனக்கு சித்தமானவள்தான் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அவர் செய்தார், அதாவது செய்யவில்லை, ஆனா செய்வதற்கு முன்பதாகவே சொல்லுகிறார், எனக்கு சித்தமானவர்களை செய்வான். நாளிலே என் செய்தி என்னவென்றால், அன்பானவர்களே, நம்முடைய பல காரியங்கள் எல்லாமே அர்த்தமற்றது, வீணானது. எனவேதான் திருமறை அடிக்கடி ஒன்று சொல்லுகிறது, செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும். மோஸ்ட் திங்ஸ் ஆர் டெட்லி திங்ஸ். செத்த கிரியைகள் அர்த்தமே இல்லை, ஏதோ ஒன்றை பண்ணுகிறோம். இன்னைக்கு பாருங்க, எல்லா ஆண்களும் பெண்ணும் சொல்றாங்க, கடினமாய் உழைக்கிறேன், காலை இருந்து மாலை வரை உழைக்கிறேன், ஓடுகிறேன். ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, இஸ் இட் எனி மீனிங்ஃபுல்? உடைய உழைப்பில் அர்த்தம் இருக்கிறதா? உடைய உழைப்பில் நோக்கம் இருக்கிறதா? உங்க உழைப்பு பயனுள்ளதா இருக்கிறதா? காலை முதல் மாலை வரை. இதைத்தான் ஆகாயில சொல்லுகிறார், நீங்கள் உழைத்தும் பலனில்லை, குடித்தும் திருப்தியாக இல்லை, வஸ்திரம் எடுத்தையும் குளிர்காயவில்லை. அப்படியெல்லாம் உழைப்பு இருக்கிறது. There's no productivity. அங்கே ஒரு பெருக்கம் இல்லையே, பெருக்கத்தை விட அர்த்தம் இல்லையே. என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, இந்த நாளிலே தேவன் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அவர் சொல்லுகிறார், என் இதயத்துக்கு ஏற்ற மனிதன். ஒரு 3 காரணம் சொல்லுகிறேன் தாவீதை குறித்த நம்முடைய the integrity of his heart. தாவீதனுடைய இருதயத்தின் உண்மை, அதான் என்னுடைய செய்திக்கு, the heart of David, the integrity of his heart. நம்முடைய இதயத்துல ஒரு உண்மை. நீங்க பேச்சுல சொல்லுவாங்க, இவ்வளவு வேணா பேசலாம், புஸ்தகமா எழுதலாம். நீ நிறைய பேர் எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள், அவன் வாழ்க்கையில் அது இல்லை. இது உண்மை, உண்மை, உண்மை. இத்தனை 54 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோட பழகிறேனே, பார்க்கிறேனே. இப்படி சொல்லிப்பாங்க, மனுஷன முகத்தை பார்க்கிறார், தேவ இருதயங்களை பார்க்கிறார். இருதயங்களை தேவனும் பார்க்க முடியும், தேவ மனுஷர்களும் பார்க்க முடியும். உங்களுக்கு புரியல, எல்லாம் எப்படி சொல்றாங்க, என் இதயம் யாருக்கு தெரியும்? தெரியும். ஒரு ஊழியனுக்கு தெரியும் விசுவாசங்களை பற்றி, ஒரு தகப்பனுக்கு தெரிந்த பிள்ளைகளை பற்றி, ஒரு மேய்ப்பனுக்கு தெரிந்த நாடுகளை பற்றி. எனவே கேட்டுக்கொண்டு நம்புதே பிள்ளையே, the first one,
the integrity of his heart, அவருடைய இதயத்தின் உண்மை, இது தேவனே சொல்லுகிறார். இரண்டாவது, the maturity of his heart, இதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அந்த இன்டெகிரிட்டி அப்படி ஒரே அதுல ஒரு வளர்ச்சி, the maturity. நீங்க நிறைய பேர்கிட்ட மெச்சூரிட்டி இல்லையே. 40 ஆண்டுகள், 45 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் நல்லா ஜெபிக்கிறாங்க, பட் there is no maturity. அதுல ஒரு வளர்ச்சி இல்லையே. பேச்சுல என்ன பேசுறோம், ஏது பேசுறோம், இதை பேசுகிறோமே அது அவருக்கு அதை காயப்படுத்துமே, இதை பேசுகிறோமே அவர் மன நோவுமே, இதை பேசுகிறோமே அது எவ்வளவு போலித்தனமானது. இல்லவே இல்லை. ஆண்களையும் பார்க்கிறேன், பெண்களையும் பார்க்கிறேன். ஜபத்தை அப்பதான் முடிக்கிறாங்க, அடுத்த வார்த்தையே irrelevant, தொடர்பே இல்லாத ஒரு வார்த்தை, தகாத வார்த்தை. அப்பதான் ஆமேன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. இல்லை என்ன தெரியுதுன்னு சொன்னால், ஒரு மெக்கானிக்கல் ஜபம் பண்றது, ஒரு மெக்கானிக்கல். நல்லா ஜபிச்சிட்டேன், நல்லா பிரதம் பண்ணிட்டேன். வீழ்த்துவது முக்கியம் அல்ல, நீங்கள் விழாதிருப்பது முக்கியம். திரும்ப சொல்லுகிறேன், the maturity of that, அந்த இதயத்தினுடைய இடத்துல ஒரு பரிணாம வளர்ச்சி. அதே மாதிரி அந்த நாட்களே நிறைய காரியங்களுக்கு ஆசைப்பட்டோம், நிறைய காலம். ஆனா எனக்கு அந்த ஆசைகள் மாறி போச்சு. நல்ல ஒரு காலத்துல நிறைய சாப்பிடணும்னு ஆசை நினைக்கிறேன். ரொம்ப இனிப்புனா அவ்வளவு ஆசை, இனிப்புனா அவ்வளவு ஆசை. ஒரு இந்த பண்டிகை நாட்களில் ஒரு பாக்ஸ் அப்படியே சாப்பிடுற ஒரு அது திறமையா என்ன சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருந்துச்சு. இன்னைக்கு அது சாப்பிட முடியல. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. சொல்ல இரண்டாவது கருத்து இருந்தால், the maturity of the heart, அந்த இதயத்தினுடைய அந்த பரிணாமம். இது தேவையில்லை, இது தேவையில்லை. நீங்க எல்லாம் கேட்கறாங்க, தப்பு, தவறா, அது தவறா, இது தவறா. நீங்க யாரையும் கேட்க வேண்டாம். your heart will tell is it right or not. எதுவுமே சொல்லும், இது சரி, இது தவறு. the maturity of the heart. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், the fidelity of the heart. அவருடைய தன்மை என்றால் அந்த இதயத்தில் இருக்கிற விசுவாசம். fidelity என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்றால் விசுவாசம், நம்பகத்தன்மை, பற்று, பிரகாரம் சொல்லலாம். அத அந்த எடுத்துக்கொண்ட அந்த தீர்மானத்தில் ஒரு பற்று, fidelity, நம்பகத்தன்மை, விசுவாசம். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த முதல் குறிப்பு the integrity of his heart, அவன் இதயத்திலே உண்மை. 1 ராஜாக்கள் 9:4, அது தேவனே சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல் நடப்பாயானால். தேவன் சொல்ற வார்த்தை உத்தமமும் செம்மையும், இன்டெகிரிட்டி ஆஃப் ஹிஸ் ஹார்ட், உத்தமமும் செம்மையும். அதாவது அதை அவரே சொல்லுகிறார் பாருங்க, அவரே சொல்லுகிறார். தேவன் சொன்னார், இப்படி இருக்கணும்னு சொன்னார். 26ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன். சொல்ல முடியுமா? வாட் a bold integrity, ஒரு தைரியம். நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன். அடுத்த வார்த்தை, ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, can you say that? இதை நானே கேட்கிறேன். நான் சொல்ல முடியுமா? நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன். வாங்கின கடனை திருப்பி கொடுத்திருக்கிறேன். வார்த்தையில உத்தமமா இருக்கிறேன், செய்ய உத்தமமா இருக்கிறேன், என் ஊழியத்துல உத்தமமா இருக்கிறேன், என் குடும்பத்துல உத்தமமா இருக்கிறேன், தேவன் கொடுக்கிற பணத்துக்கு நான் உத்தமமா இருக்கிறேன். இன்னைக்கு லாவிஷா செலவு பண்ற ஆட்கள் ஏறாடும். இந்த உத்தமம் என்பது, கவனிங்கள், உத்தமம் என்பது எல்லாவற்றிலுமே, வார்த்தையில், செய்கையில், பேச்சில், நடத்தையில், பணத்தில், குடும்ப உறவுகளில், சபையாருக்கு முன்பாக ஒரு போலியான வாழ்க்கையில் வேண்டாம். இன்னைக்கு அநேக 199 பேர் முகமடி அணிந்து வாழ்கிறோம். ஆலயத்துல ஒரு வாழ்க்கை, வீதியில ஒரு வாழ்க்கை, வீட்டுக்குள்ளே ஒரு வாழ்க்கை, ஒரு முகமடி அணிந்து வாழ்கிறோம். அவர் சொல்லுகிறார், நீர் என்னை நியாயம் விசாரியும். 26ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், நீர் என்னை நியாயம் விசாரியும்.
நான் உத்தமத்தில் நடக்கிறேன், எனவே நான் தள்ளாடுவதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உத்தமத்தில் நடக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்பர் 1 நான் சொல்ல வரும்போது the openness of his heart. அது இப்படி சொல்லலாம், ஓப்பன், ஒரு திறந்த மனம். ஒரு மனது 9 ஒளிந்து கிடப்பது 80. ஒரு திறந்த மனம். இந்த உலகமே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது. உங்களுக்கு உங்களை உயர்த்தி பேசுறாங்க, நீங்க போன போய் உங்களை தூற்றி பேசுறாங்க, செய்ய காட்டி ஆள் காட்டி என்னவோ ஆலயத்துல நடக்குது. ஆலயத்துல நல்லா ஜெபிச்சாருன்னா ஒரு நல்லா ஜெபிக்கிறாரு, அவரை காட்டி காட்டி நல்லா பாடுறாரு, அவர் செய்ய காட்டி. இது வேண்டாம். That shows you are immature. நீங்க முதிர்ச்சியற்றவர்கள் என்பதை அது காட்டுகிறது. முதல் குறிப்பு என்னவென்றால் the openness of his heart. 26 சங்கீதம் 1-2. ரெண்டாம் சொல்றது, நீ என்னை பரீட்சை பார்த்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். ஒரு சேலஞ்ச் பார்த்தீங்களா? ஒரு வார்த்தை, என்னை பரீட்சையும் என்னை சோதியும் என்னை புடமிடும். இஸ் ரெடி ஃபார் a டெஸ்ட். அந்த பரீட்சைக்கு ஐ எம் ரெடி. நீ பாருங்க, பாடுகளுக்கு நம்ம ரெடி இல்லையே, போராட்டங்களுக்கு ரெடி இல்லையே, பரீட்சைக்கு ரெடி இல்லையே. பரீட்சை வரும்போது நான் தப்பிக்கொள்ள விரும்புகிறோம். இவர் சொல்லுகிறார், என்னை நியாய விசாரியும். ஐ எம் ரெடி டு ஃபேஸ், ஐ எம் ரெடி டு ஆன்சர். இரண்டாவது, நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன். எத்தனை பெரிய நிச்சயம்! இதெல்லாம் வாழ்க்கை சொல்ல முடியுமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு விசுவாசிகளை உங்கள் ஊழியக்காரர் சொல்ல முடியுமா இவர் உத்தமத்தில் நடக்கிறார்? உங்க மனைவி சொல்ல முடியுமா அவரை பற்றி உத்தமத்தில் நடக்கிறார்? உங்க கணவர் சொல்ல முடியுமா என் மனைவி உத்தமத்தில் நடக்கிறார்? இன்னைக்கு எத்தனையோ மனைவிகள் உண்மை இல்லாத மனைவிகள் இருக்கிறார்கள். அடிக்கடி ஊடகத்திலே பார்க்கிறோம். உண்மை இல்லாத மனைவி, உண்மை இல்லாத கணவன், உண்மை இல்லாத பிள்ளைகள். இவ்வளவு வேதனை தெரியுமா? எவ்வளவு வேதனை! எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம், எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு தாய் தன் மகனிடத்துல பணத்தை கொடுத்து அந்த இடத்தினுடைய பெயர் மாற்றத்தை தனக்கு மாற்றி கொடுக்க சொன்னாங்க மகன்கிட்ட. மகன் அது அவனை மாற்றிக்கொண்டான், அவன் பேருக்கே மாற்றிக்கொண்டான். படிப்பறியாத ஒரு தாய் அது, அவன் பேருக்கே மாற்றி. அதுக்கப்புறம் விளக்கங்களை சொல்றான், உனக்கு அது தேவையில்லை, உனக்கு என்ன பண்ண போற? பணம் தந்தது அந்த தாய், அவன் மாற்றிக்கொண்டது அந்த தன் பேர்ல மகன். கவனிகள், இவன் திருச்சபைக்கு போகிறான், இவன் சத்தியத்தை அறிந்தவன், நல்லா சூப்பரா பேசுவான். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், என்னை கேட்டுக்கொண்டிருக்காங்க பிள்ளைகளே, பி கேர்ஃபுல் வாட் யூ டூ. 21:1 நீர் என்னை விசாரியும். ஒரு நாள் விசாரிப்பார். ரெண்டாவது சொல்லுங்க, பரீட்சை வைப்பார், சோதித்து பார்ப்பார், புலமிடுவார். முதல் குறிப்பு என்னவென்றால் the oneness of his heart, openness of his heart. இரண்டாவது his brokenness of his heart. நான் இதய பத்தி பேசிட்டு இருக்கிறேன். திறந்த இதயம், ஒளிமறைவில்லாத இதயம், சுத்த இதயம், வெண்மையான இதயம். The openness of his heart. இரண்டாவது the brokenness of his heart. ஒரு இதயத்தினுடைய அந்த நொறுங்குதலை சொல்றார். 51 சங்கீதம் 17 வசனம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணியீர். இரண்டாவது the brokenness. இந்த வார்த்தையை படிக்க கேளுங்க. அதாவது நறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயம், அதை அத்தனை குறித்துதான் சொல்லுகிறார். இப்பக்கம் நெருக்கப்படுகிறார், ஒரு பக்கம் அப்சலோம், ஒரு பக்கம் சவுல், இப்படி பலமுறை அவர் சொல்லுகிற வார்த்தை, நீர் என்னை புறக்கணியீர். The reason, the brokenness. இன்னைக்கு அடுத்த உடைப்பதில் தான் கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க. தன்னை உடைத்துக் கொள்ள யாரும் கண்ணும் கருத்துமா இல்லை. பாடுறது அர்ப்பணித்தேன் என்னையே, தன்னை அர்ப்பணிப்பதில்லை.
அடுத்தவர்கள் அர்ப்பணத்துக்கு தூண்டுகிறோம், ஆனா நாம் அர்ப்பணிப்பதில்லை. உண்மை அதுதான். அங்கே பக்தன் சொல்லுகிறான், என் இதயத்தை நீர் புறக்கணியீர். எப்ப தெரியுமா? அந்த ஓப்பன் ஹார்ட், இரண்டாவது தி புரோக்கன் ஹார்ட், மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், மூன்றாவது தி ட்ரூத்ஃபுல்னஸ் ஆஃப் ஹிஸ் ஹார்ட், இந்த உண்மையான இதயம். சங்கீதம் 15:1-2 அதிலே எழுதப்பட்டிருக்கிறது, நீர் என் இதயத்தை புறக்கணீர். அடுத்த வார்த்தை 15:1 உம்முடைய பசுத்த பருவத்தில் யார் தங்குவான், யார் வாசம் பண்ணுவான்? 15:2 சங்கீதம். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. The brokenness of his heart. அவரே சொல்லுகிறார், நறுங்குண்ட ஆவி, நறுங்குண்ட ஒரு இதயம். என்னை கேட்டுக்கொண்டிருக்காங்க பிள்ளையே, not only the openness of his heart, the brokenness of his heart. மூன்றாவது the truthfulness of his heart. அவருடைய இதயத்தின் உண்மையை அவர் சொல்லுகிறார் பாருங்கள், இதயத்தின் உண்மை. அதே 15ஆம் சங்கீதம் 1-2 இதயத்தின் உண்மை. உத்தமனாய் நடந்தேன், நீ நடப்பித்தேன், மனதார சத்தியத்தை பேசுகிறேன். ஒருத்தனை பற்றி சொல்றாங்க, that is his personal experience. பேசுகிறவன் தானே என்று இருந்தா கூட அது அவருடைய அனுபவம். உத்தமனாய் நடந்து நீதி நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிற ஒரு வாழ்க்கை. இதை கேட்டுக்கொண்டிருக்காங்க பிள்ளையே, the truthfulness of his heart. அவருக்கே தெரியாது உண்மையானது. அதை 15:1-2 கூட சொன்னேன். 1-2 யார் உம்முடைய கூடாரத்துல தங்குவான், யார் உடைய பரிசுத்த பருவத்துல வாசம் பண்ணுவான். தொடர்ந்து உத்தமமான கைகளை சுத்தம் உள்ளவரும், இருதயத்திலே மாசு இல்லாதவன், கபடாய் பேசாமலும். அப்படியானால் கவனிங்க, அவருடைய அந்த அந்த உண்மையை சொல்றாரு. This is my story. இன்னைக்கு உண்மையை பேசுகிற மக்கள் மிக குறைவு. பொய் தான், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்கிற மக்கள் தான். Be truthful. பொய்யே மெய்யா பேசுவாங்க, கண்டுபிடிக்க முடியாது. A day will come, it will be revealed. சொல்ல முதல் குறிப்பு the integrity of his heart. அவனுடைய இதயத்துடைய உண்மை. அடுத்த அதிலேயே the holiness of his heart. அவர் இருக்கிற பரிசுத்தத்தை அவர் சொல்லுகிறார் பாருங்கள். 2ஆம் சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் அதிலேயே 24:3 யார் அவருடைய பசுத்த பருவத்தில் ஏறுவான், அவருடைய பசுத்த ஸ்தலத்தில் யார் நிலைத்திருப்பான். 4ஆம் வசனம் கையில் சுத்தம் உள்ளவன், இதயத்திலே மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை மாயை கொப்பு கொடாதவன், கபடாய் ஆணையிடாதவன். இன்னைக்கு சத்திய சக்கரை பொங்கல் மாதிரி அள்ளி வீசது. அரசியல்வாதிகள் மோசம் இன்னைக்கு இல்லையா சொல்லப்பட்டது. தன் ஆத்துமாவை மாயை கொப்பு கொடாதவன். இன்னைக்கு மாயை தானே ஆளுகிறது. ஒரு கவர்ச்சி, ஏதோ ஒரு அடிக்ட் டு சம்திங். ஒவ்வொரு இதுக்கும் அடிமையாடுறாங்க. அடுத்த வார்த்தை கபடாய் ஆணையிடாமல். எத்தனை வாக்குறுதி, வாங்கின படத்திற்கு தரேன், இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், அடுத்த வாரம் தரேன், அடுத்த மாசம் தரேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள். பேரும் சொல்லுகிறது அன்பானவர்களே, the holiness, அதாவது holiness என்பது வார்த்தையோடு இருக்கணும், செயல் இருக்கணும், வாழ்க்கை இருக்கணும். the truthfulness, சத்தியம் இருக்கணும் ஜீவியத்துல. சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 1-2 அதுக்கு முன்னால the brokenness, உடைக்கப்பட்ட இதயம். முதல் குறிப்பு the openness of his heart, ஒரு திறந்த இதயம். brokenness, truthfulness, holiness. இரண்டாவது குறிப்பு the maturity of his heart, ஒரு இதயத்துல அன்பானவர்களே ஒரு வளர்ச்சி, எண்ணங்களில், சுபாவங்களில், வாழ்க்கையில், எல்லாவற்றிலுமே the maturity of the heart. அவருடைய இருதயம், இன்னைக்கு நிறைய பேர் இருதயம் வளரவே இல்லை. அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிதான் இருக்கிறாங்க. இதிலுமே மாற்றம் அல்ல. என்ன? சபை மாற்றம், பேர் மாற்றம். உன்னை ட்ரை விசுவாசி இன்னைக்கு வெட்டு விசுவாசி. காஞ்சிருந்தாங்க, நனைஞ்சிருக்கிறாங்க. புரிய நினைக்கிறவங்களுக்கு காய்ந்த பாவி இப்ப நனைஞ்ச பாவி. ஒரு மாற்றம் இல்லை, சபை மாற்றம் தான். பேர் மாத்தி இருக்கிறாங்க. எதுவுமே மாறல. உள்ளான இதயம், சிந்தை, நோக்கம்
எண்ணங்கள். தேவன் தான் மாத்தணும், மனுஷ வார்த்தை மாற்ற முடியாது. வசனம் 2 குறிப்பு, தி மெச்சூரிட்டி ஆஃப் தி ஹார்ட். உலக புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவன் இருதயம் தன் தகப்பனாகிய தாவீது இதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாயிருக்கவில்லை. அதாவது வசனம் மெச்சூரிட்டி, வளர்ச்சி படிக்கிற வார்த்தை, வயது சென்ற போது, நாட்கள் சென்ற போது, காலங்கள் சென்ற போது. இன்னைக்கு நல்லதான் இருக்குது. when the days goes on, அதுல சொல்லப்பட்டு அவன் அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி அவனை சாய பண்ணினார்கள். இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, வசதிகள் வரலாம், வாய்ப்புகள் வரலாம், உயர்ந்த வேலைகள் வரலாம், வாழ்க்கையில முன்னேறலாம், கொஞ்சம் காசு கொஞ்சம் பணம், வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஆகாரத்தில், உணவில், உடையில் இருக்கட்டும், குட். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அதாவது நீங்கள் அதாவது தேவனை விட்டுட்டு இன்னொன்றை சார்ந்து கொள்ள வேண்டாம். அந்த வார்த்தை திரையிலே பாருங்கள். அவர்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். உறவுகளா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், பணமா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். உங்களை சாய பண்ணுவது. பி ஃபர்ம், உறுதியா இருங்கள். பி ஸ்ட்ராங், பி ஃபர்ம், அது உறுதியா இருங்க. எந்த காரணத்தை கொண்டும் யாரும் உங்களை சாய பண்ணுவதற்கு இடம் கொடுக்காதீங்க. உலகமே அப்படித்தான், உங்களை சாய பண்ணுவது. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.